இந்தியா சமீபத்துல அக்னி பிரைம் ஏவுகணைய ரெயில்ல இருந்து ஏவி சோதிச்சிருக்காங்க. இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, டிஆர்டிஓ, அதாவது நம்ம பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அக்னி பிரைம், அதாவது அக்னி பி, ஏற்கனவே இருக்கிற அக்னி 1 ஏவுகணையோட அடுத்த தலைமுறை மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன். அதோட சிறப்பம்சங்கள் என்ன? இதோட தாக்குதல் தூரம் சுமார் 1000 to 2000 கிலோமீட்டர். இதுல அக்னி 4, அக்னி 5 ஏவுகணைகள்ல இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எடை குறைவு, இலக்கை தாக்குற துல்லியம் அதிகம், அப்புறம் முக்கியமா இது கேனிஸ்டரைஸ்ட், அதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி பெட்டிக்குள்ள இருந்தே ஏவலாம். இது 2 கட்ட திட எரிபொருள் ஏவுகணை. அணு ஆயுதத்தையும் சுமந்து செல்ல முடியும். ஏற்கனவே அக்னி வரிசையில நிறைய ஏவுகணைகள் இருக்கே, I2, 3, 4, 5ன்னு. இது அதுல எப்படி பொருந்துது? ஆமா, அக்னி I-700 to 1000 கிலோமீட்டர், I2 2000 to 3000 கிலோமீட்டர், I3 3500 to 5000 கிலோமீட்டர், I4 3500 to 4000 கிலோமீட்டர், I5 5000 to 8000 கிலோமீட்டர்னு இருக்கு. அக்னி 6 கூட 8000 to 10000 கிலோமீட்டர் உருவாக்கத்துல இருக்கு. இந்த அக்னி பி இந்த 1000 to 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு நவீன அப்கிரேட். சரி, அது என்ன ரயில்ல இருந்து ஏவுறது? அதுல என்னங்க நன்மை? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை நம்ம மேல அணு ஆயுத தாக்குதல் நடந்தா அதுக்கப்புறமும் நம்மால பதிலடி கொடுக்க முடியணும். அதுக்கு பேரு தான் இரண்டாவது தாக்குதல் திறன், செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. இந்தியா முதலில் நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ்ங்கிற கொள்கை வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஏவுகணைகள் முதல் தாக்குதல்ல அழியாம தப்பிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நகரம் ஏவுதளங்கள் உதவுமா? நிச்சயமா. ஒரே இடத்துல நிலையா இருக்கிற ஏவுதளங்களை எதிரி செயற்கைக்கோள்கள் ஈஸியா கண்டுபிடிச்சு தாக்கிடலாம். ஆனா நீர்மூழ்கி கப்பல், விமானம், இல்லனா சாலை வழியா போற வாகனம் அல்லது இந்த மாதிரி ரயில்ல ஏவுகணைய வச்சு நகர்த்திட்டே இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தாக்குதலை தாங்கி நிக்கிற சக்தியை அதிகப்படுத்தும். ஓகே, மொபைல் லான்ச்சர் முக்கியம்னு புரியுது. அதுக்கு ரோடு கூட இருக்குதே, அப்படியே ஸ்பெசிஃபிக்கா ரயில்? ரயிலுக்குன்னு சில அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு, நீங்க ஆரம்பத்துல கேட்ட மாதிரி இந்தியாவில கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் நீள ரயில் பாதை இருக்கு. நாடு முழுக்க எங்க வேணா வேகமா நகர்த்தலாம். ரெண்டாவது, ரயில் சுரங்க பாதைகள். இது செயற்கைக்கோள் கண்காணிப்பிலிருந்து மறைஞ்சுக்க நல்ல இடம் கொடுக்கும். மூணாவது, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவுற பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட SLBMஸோட ஒப்பிடும்போது இந்த ரயில் மொபைல் சிஸ்டம் செலவு குறைவு, பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் சுலபம். அப்போ இது ஒரு நல்ல யுக்தியா தெரியுது. இந்த மாதிரி ரயில்ல இருந்து ஏவுகணை ஏவுற தொழில்நுட்பம் வேற எந்த நாடுகள் கிட்ட இருக்கு? நாம இப்போ ஒரு எலீட் கிளப்ல சேர்ந்திருக்கோமா? ஆமா, ரொம்ப சில நாடுகள் கிட்ட தான் இது இருக்கு. இப்போ இந்தியாவும், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, அப்புறம் ஒருவேளை வடகொரியா இவங்க வரிசையில சேர்ந்திருக்கு. பனிப்போர் காலத்துல அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இதை முயற்சி செஞ்சாங்க. சோவியத் யூனியன் கொஞ்ச காலம் RT-23 மொலோடெட்ஸ்னு ஒரு சிஸ்டமை வச்சிருந்தாங்க. ரஷ்யா பிற்காலத்துல பார்குசின்னு ஒன்ன யோசிச்சாங்க, ஆனா கைவிட்டுட்டாங்க. சீனா, வடகொரியா? சீனா 2016ல அவங்களோட DF-41 ஏவுகணையோட ரயில் வெர்ஷனை சோதிச்சதா சொல்றாங்க. வடகொரியாவும் சின்ன தூர ஏவுகணைகளை ரயில்ல இருந்து சோதிச்சிருக்காங்க. இது அணு ஆயுதப்படையோட உயிர்வாழும் திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு நம்பகமான